விஜய் ஒரு பெரிய டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பேஷண்ட்டை கூட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. காவேரி எப்படியாவது அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு உடனே இங்கே சாரதாவுக்கும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு, ஆண்டி நாளைக்கு காவேரியே ஸ்கூலுக்கு நாளைக்கு லீவ் தானே, சாட்டர்டே தானே, அவளை கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இது மாதிரி அட்ரஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வருவாளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது சொல்லி சமாளித்து நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு ஃபோனே வச்சுறாங்க. வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே ஸ்கூல் விட்டு வந்துட்டு இங்கே காவேரி வராங்க. வந்ததுக்கப்புறம் நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணுண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை உனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை, ஆமாம் அதுக்கு என்னப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதிலிருந்து உனக்கு சிலதெல்லாம் ஞாபகம் இல்லாமல் இருக்குல்ல, டாக்டர் வந்துட்டு மறுபடியும் உன்னை வந்து செக் பண்ணி பார்க்க சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டாக்டர் நீ போய் பார்த்த, திடீர்னு டாக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நிவின் மாப்பிள்ளை கிட்ட தான் இருந்தது. நிவின் மாப்பிள்ளை தான் ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், இந்த ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் பார்க்க சொன்னார், அவர் நல்லா பார்ப்பாராமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரிம்மா எப்போ போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நாளைக்கு போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாங்க காவேரியும். வந்துட்டு அடுத்த நாள் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னா டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க காவேரியை ஃபுல்லாக. பழைய ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி பார்க்குறாங்க. வாங்கி பார்த்துட்டு சரிங்க கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே உள்ளே வந்துட்டு மறைவாக வந்து விஜய் இருந்துட்டு தான் இருக்காரு. செக் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அப்போ வந்துட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க. என்ன டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பழசெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக ஞாபகம் வருங்க, முன்னாடிக்கு இப்போ அவங்க வந்து நல்லா தெளிவாக இருக்க மாதிரி தான் இருக்கா, அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர்றதுக்கு வந்து அவங்களுக்கே ஞாபகம் வந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதை விட ஃபோர்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து பிரச்சனை ஆயிரும், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க டாக்டர் பண்ணுறது அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி பழைய விஷயங்களில் வந்து அவங்க கண்ணில் படுற மாதிரி இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க டாக்டர் எவ்வளோ நாள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது நம்ம போடுற எஃபர்ட்டை பொறுத்து சீக்கிரமும் வரலாம், இல்லை கொஞ்சம் டிலேயும் ஆகலாம். அவங்களுக்கு வந்துட்டு பழைய ஞாபகம்லாம் வர்ற மாதிரி கண்ணில் படுறதை பொறுத்து அவங்க யோசிக்கிற திறமையை பொறுத்து அப்படி தாங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க டாக்டர் நாங்கள் இருக்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு சாரதாவை வர சொல்லி காவேரி வர சொல்லி இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், இதை கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எல்லாமே பழசெல்லாம் ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்தா வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சாரதா கால் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை கால் பண்ணுறத பார்த்தோன்னே, ஐயோ இவ வேறு வீட்டில் இருக்காளே, இன்றைக்கி வேறு லீவாக இருக்கே, மாப்பிள்ளை வேறு கால் பண்ணுறாயே அப்படின்னு சொல்லிட்டு மறைவன் நின்று போய் பேசுகிறாங்க. அத்தா நீங்கள் எதுவும் கவலைப்பட வந்தாங்க அத்தை, அவளுக்கு எல்லாமே சீக்கிரமாக ஞாபகம் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பழசெல்லாம் ஞாபகப்படுற மாதிரி ஏதாவது கண்ணிலெல்லாம் பட்டுகிட்டே இருந்ததுன்னா அவங்க யோசிக்க சீக்கிரமாக ஞாபகம் வரும்னு சொல்லியிருக்காங்க, நாமளே எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னங்க மாப்பிள்ளை பண்ணுறது, கண்ணில் படுற மாதிரினா புரியலையே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி வந்துட்டு வீடு ஒரு போர்ஷன் காலியாக தான் இருக்குது, அங்கே நான் குடி வந்துடலான் இருக்கேன், காவேரியோட கண்ணில் அடிக்கடி நான் பட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு எல்லாமே வந்துட்டு பழசில் என்ன நம்மளாம் பண்ணணும் அது எல்லாம் ஃபுல்லாகவே அவளுக்கு ஞாபகப்படுத்தினா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ஞாபகம் வரும். சரி அங்கே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க மாப்பிள்ளை அவள் வர மாதிரி தெரியுது, நான் ஃபோனை வச்சுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. என்னம்மா யார்ட்டமா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேஸுக்கு சொல்லியிருந்தேன், நீ புக் பண்ண 2 நாள் ஆகும் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க, அதாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சரி நான் தூக்குறது, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, இந்த மாத்திரை சாப்பிட்டதுலேருந்து ஏதோ மண்டைக்குள்ளே யோசனையாகவே இருக்க மாதிரி இருக்குமா, அவர் சொன்ன மாதிரி சீக்கிரமாக ஞாபகம் வந்துருந்தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் வந்துடும் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் யோசிக்கிறாங்க. கடவுளே எப்படியாவது இந்த பிள்ளைக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது கூடிய சீக்கிரம் விஜய் மாப்பிள்ளையோட சேர்ந்து இவ வாழணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்துட்டு இங்கே பக்கத்தில் ஜாமனம்லாம் வந்து இறங்குது. என்னம்மா இங்கே பக்கத்தில் யாரோ குடி வருவாங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாண்டி யாரோ குடி தான் வராங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தா கரெக்டாக விஜய் கார்லேருந்து இறங்குறாங்க. ஹலோ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க தம்பி உங்களை தான் நான் வந்துட்டு இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க உங்கள் வீட்டுக்கு வரலங்க, இதை அடுத்த தெருவில் அடுத்த வீடு இருக்குல்லங்க, அது காலியாக இருக்குது அந்த போர்ஷன், அங்கே வீடு வாடியாக இருக்குன்னு சொன்னாங்க, நான் வந்திருக்கேங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே வந்துட்டு விஜய் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறது பழைய மாதிரி எல்லாம் ஸ்டைலாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி வந்துட்டு போகுது. அப்போ வந்துட்டு அம்மா இவர் பேர் என்னன்னு கேட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தம்பி உங்கள் பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் பொண்ணு. நீங்கள் பேசிக்க வேண்டியதானே, எனக்கு உள்ள கிச்சனில் வேலை இருக்குது, நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ ஏதாச்சும் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு விஜய் என் பேர் விஜய்ங்க, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு, உங்கள் பேர் காவேரி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயின் பேரை கேட்டோன்னு வந்துட்டு காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. இது எல்லாத்தையும் வந்து விஜய் நோட் பண்ணவும் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு கண்ணில் படுற மாதிரி முருகன் டாலர் போட்ட செயினை வந்து கழுத்தில், காவேரியுடைய செயினை வந்து கழுத்தில் போட்டிருக்காரு. இதையும் கவனிக்கிறாங்க. பார்த்துட்டு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஏதோ தலையெல்லாம் சுற்றுது, எனக்கு வேறு ஸ்கூலுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எதோ யோசிச்சுட்டு அப்படி நடந்து போகிறாங்க. இது எல்லாத்தையும் விஜய் பார்க்குறாரு. எப்படியோ காவேரியை சீக்கிரமாக யோசிச்சு பழசெல்லாம் ஞாபகப்படுத்திக்க காவேரி, சீக்கிரமாக நம்ம வாழலாம், ஒன்று சேர்ந்து வாழலாம், 5 வருஷமாக பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதுண்டி, தயவுசெய்து சீக்கிரமாக உனக்கு ஞாபகம் வரணும், கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்த வந்துட்டு இதை யோசிச்சுட்டே வந்து தெருவில்
தெருவில் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு திடீர்னு வந்து இந்த பிள்ளையார் கோயிலை பார்த்தோன்னே வந்துட்டு காவேரிக்கு என்னமோ பழசெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வர மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியலையே, ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கே. டாக்டர் மாத்திரை கொடுத்தாரு, அந்த மாத்திரைக்கு இது போட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கோ என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் போயிட்டு இது வந்துட்டு தண்ணி பாட்டில் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாங்க. என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, 2 மினிட்ஸ் இங்கே உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து தூரமாக நின்றுட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கார் விஜய். மயக்கம் இது போட்டு விழுந்துட்டானா எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமே அப்படிங்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ரெடி ஆயிடுறாங்க. சரி ஓகே ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு அம்மாவெல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு அம்மாட்ட வந்துட்டு பேசுகிறப்போ அம்மா வந்துட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆன்ட்டி யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. யாருமா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் அது வெண்ணிலா ஃபோட்டோவாக இருக்குது. இது யாருன்னு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து எங்கள் தூரத்தை சொந்தமாம்மா. அப்பா சொன்னார், அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வளர்றதுக்கு இவங்க தான் முக்கியமான காரணம்னு வேறு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. வெண்ணிலாவுடைய ஃபோட்டோவை காமிச்சோன்னே வந்துட்டு காவேரிக்கு உண்மையாலுமே ஏதோ இவங்களை பார்த்த மாதிரி இருக்கானே, என்னென்னு ஞாபகமே வரலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் செய்கிறாங்க. சரி ஓகேம்மா சரின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு காலையில் வந்துட்டு ஸ்கூலுக்கு எப்போ போல கிளம்பலான்னு கிளம்புறாங்க. அப்போ மறுபடியும் வந்து விஜய் வந்து முன்னாடி வந்து நின்றுருக்கிறாரு. நின்னது மட்டும் இல்லாமல் விஜய் வந்துட்டு காவேரியை வந்து பேசுகிறப்பெல்லாம் வந்துட்டு இது பண்ண மாதிரி ஏதாவது பழசெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி அது இது ஏதாவது ஒரு வேலையும் பார்த்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரிக்கு அதை கிராஸ் ஆகி போகவே முடியல. ஹலோ, நீங்கள் அம்மாவோடைய அப்பாங்கிறனால தான் இவ்வளோ தூரம் நான் வந்து உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எதுக்குங்க நான் காலையில் எழுந்திரிச்சு நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏன் உங்களுக்கும் ஸ்கூலுக்கு கிளம்புற டைம் தானே, நீங்கள் பாப்பா கொண்டு போய் விடணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பா எல்லாம் கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க மிஸ், நீங்கள் தான் மிஸ் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக வந்துட்டு இப்படி காலையில் நான் வந்து கிளம்புற டைமில் நீங்கள் வந்து முன்னாடி வந்து தரிசனம் கொடுத்துட்ருப்பீங்களா? இனிமேல் வந்துட்டு நான் கிளம்புறப்பெல்லாம் கொடுக்க வராதீங்க, புரிஞ்சுதுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க மேடம், நான் வந்தானே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, ஏதோ என் தலைக்குள்ளே ஏதோ பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பழசெல்லாம் ஞாபகம் தான் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நான் யோசிச்சுக்கிறேன். நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க மேடம், நீங்கள் சொல்லிட்டீங்களா, இனிமேல் நான் குறுக்க வரவே மாட்டேங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன இவரை பார்த்தாவே ஏதோ பழசெல்லாம் ஞாபகம் மாதிரி இருக்குது. கனவுலையும் வராரு, பேர் விஜய்ன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டால் ஒரு மாதிரி இருக்குது. அம்மாட்ட வந்து இதை பற்றியெல்லாம் ஏதாவது தெரியுமாம்மா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் அம்மா தெரிலன்னு வேறு சொல்கிறாங்க. என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு விஜய் வந்து யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, இவ வந்து குறுக்கோட வரக்கூடாதுங்கிறாலே, எப்படியாவது கூடவே இருக்க மாதிரி நம்ம ஏதாவது பண்ணுறதெல்லாம் அவளுக்கு தெரியிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. வேறு ஏதாவது ஐடியா பண்ணணும், இங்கே வந்து வீட்டு வாடகைக்கு இருக்கிறத மட்டும் பத்தாது, வேறு ஏதாவது யோசிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் செய்கிறாங்க. அப்போ பழையபடி வந்துட்டு காவேரிக்கு பிடிச்ச விஷயம், அதே போல் வந்துட்டு வேறு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காவேரிக்கு பிடிச்ச கலரில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கி போடுற மாதிரி போடுறாங்க. என்ன பண்ணாலும் அவளுக்கு ஞாபகம் வருமானு தெரியலையே, இது வேறு வழியே இல்லை. ஆன்ட்டிக்கிட்ட நம்ம வந்து ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை அவர்கிட்ட காமிக்க சொல்ல வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு காவேரி போனதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே சாரதா பார்க்குறாங்க. வராங்க. என்னங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆன்ட்டி நீ இது மேலே இதுக்கெல்லாம் வேலைக்கே ஆகாது, அவளுக்கு ஞாபகம் வர மாதிரி தெரில, என்னை பார்த்து எரிஞ்சு விழுகிறா, நீங்கள் வந்துட்டு கண்ணில் படுற மாதிரி ஏதாவது ஃபோட்டோ நானும் அவளும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஏதாவது ஃபோட்டோவை கொஞ்சம் காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாரதா கிட்ட.